இந்த ஆண்டவராகிய தேவன் தியானத்திற்காக தருகிற வேத வாக்கியம் 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு உபத்திரவம் வந்ததும், ஒரு பாடுகள் வந்தா, ஒரு கஷ்டம் வந்தா, ஒரு துக்கம் வந்தா நம்ம போய் ஆண்டவர் சமூகத்தில் அழுகிறோம். ஆண்டவரே, ஏனப்பா எனக்கு இந்த பாடு, ஏனப்பா எனக்கு இந்த உபத்திரவம், ஏனப்பா எனக்கு இந்த கஷ்டம், ஏனப்பா எனக்கு இந்த வேதனைகளும் துக்கங்களும் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, துன்பங்கள் இருக்கிறது என்று நாம் ஆண்டவரை நோக்கி கண்ணீர் விடுகிற ஒரு காலம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது நமக்கு ஏன் உபத்திரவம், நமக்கு ஏன் பாடு என்று ஆண்டவரை நோக்கி அழுகிறோம், கூக்குரலிடுகிறோம். பாடுகள் 2 உண்டு. ஒன்று ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம், ஆண்டவருடைய சுவிசேஷத்து நிமித்தம், ஆண்டவருடைய அன்பு நிமித்தம் வருகிற உபத்திரவம். இன்னொன்று பாவத்தின் மிகுதியால் வருகிற உபத்திரவம். ஆண்டவரை ஆராதிக்க தவறுகிறது நிமித்தம், ஆண்டவரை துதிக்க தவறுகிறது நிமித்தம், ஆண்டவரை மகிமைப்படுத்த தவறுகிறது நிமித்தம், ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய துதிகளை, ஆராதனைகளை, ஜெபங்களை, ஆராதனை ஒழுங்குகளை, திருச்சபையின் ஒழுங்குகளை, திருமறையின் சத்தியங்களை நாம் அவப்படுத்துகிறது நிமித்தம், அதை நிர்விசாரமாக தள்ளுகிறது நிமித்தம் பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. இதில் சேராது. பட் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை மெய்மைப்படுத்தி ஆண்டவராகிய தேவனை நாம் கனப்படுத்தும் போது, ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரோடு சார்ந்திருக்கும் போது, ஆண்டவருக்கு எதிரியான பொல்லாத பிசாசானவன் அவரோடு சார்ந்திருக்கிற பிள்ளைகளையும், அவரோடு சார்ந்திருக்கிற விசுவாசிகளையும், அவரோடு சார்ந்திருக்கிற சபையையும், அவரோடு சார்ந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்கு துக்கங்களும் துயரங்களும் உண்டாக்குவான். ஆனால் அது ஆண்டவருக்கு அறியாமல் இல்லை, அது ஆண்டவருக்கு தெரியாமல் இல்லை. ஆண்டவர் அறியாமல் தலையில் உள்ள ஒரு மயிர் கூட கீழே விழாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அனுதினம் ரட்சிக்கப்படுகிறது போல ஆண்டவராகிய தேவனுடைய புடமிடுதலிலே நாம் பொன்னாக விளங்கி பசும்பொன்னாக மாறி அது பலிபீட தண்டையிலே நாம் இருக்கும்பண்ணாக, தேவனுடைய ராஜ்யத்திலே அவரோடு சேரும் வண்ணமாக நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக அவர் புடமிடுகிற உபத்திரவம் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. அதே ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்திலே அவர் நமக்கு சுட்டி காட்டுகிற வார்த்தை, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பாக நாம் கடந்து செல்லும் போது, ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திலே 3 வருஷம் ஊழியம் செய்தார். பிதாவுக்கு ஊழியம் செய்து பிதாவுடைய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களையும் புறஜாதி ஜனங்களுக்காக தன் சரீரத்தை பாடுகளாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். சரீரத்தை நொறுக்க கொடுத்தார், வேதனைப்பட்டார், துக்கப்பட்டார், துயரப்பட்டார். பாடுகளினால் அவர் அழுது கதறினார். சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல பிதாவோடு நாம் போய் சேர வேண்டும் என்றால், பிதாவுடைய அன்பிலே நாம் நடக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளில் ஒரு சில பாடுகளும் நமக்கு உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு, ஆனால் சமாதானம் உண்டாகும். ஒரு சமாதானம் உண்டாகும் என்று ஆண்டவராகிய தேவன் நமக்கு வாக்களிக்கிறார்.